Hi guys, welcome to Shanu Arts. ஸோ நம்ம இன்னைக்கு சில டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாட்டில் பெயிண்டிங் நிறைய பேர் வந்து அவங்க ஹோம் டெக்கோர்க்காக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிறது ஒரு ப்ரைமர் ஏஷியன் பெயிண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பிராண்ட்லேருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். ப்ரைமர் உட் ப்ரைமர்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், ஒரு பாட்டில் பெயிண்ட் பண்ணுறோன்னா அது ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பெயிண்ட்லாம் பீல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பீல் ஆஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒயிட் கலர் பாட்டில்னா எந்த கலர் வேணாலும், பிங்கோ இல்லை லைட் கலர்ஸ் ஏதாச்சும் மைல்டான ஒரு கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பட் நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌன் கலர் பாட்டில் இல்லை க்ரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பாட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கக்குள்ள நீங்கள் பெயிண்ட் பண்ணுற கலர்ஸே வந்து நல்லாவே தெரியாது. ஸோ அது ஒரு மெஸ்ஸியாகவே இருக்கும். உங்களுக்கு கிளியராக நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்கன்ட்டு அதில் தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. செகண்டாக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ப்ரைமர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஒன்று பவுடர். நீங்கள் நார்மல் பவுடர் கூட எடுத்துக்கலாம், பட் பேபி பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ பேபி பவுடரு, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட், ஃபெஃபிக்ரிலோ இல்லை என்ன பிராண்ட் வச்சுக்கணும் அது, அதுக்கப்புறமே கம்மு, அது வந்து ஃபெஃபிகாலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் இது பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா க்ளூ 1 ஸ்பூன், அதாவது அடுத்தது ஃபெஃபிக்ரில் 1 ஸ்பூன். ஸோ நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்பூனில் தான் எடுக்கணும்ட்டுலாம் இல்லை, ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இல்லை மெஷர்மெண்ட் கப்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கப்பில் கூடயும் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ 4 கப்ஸ் ஆஃப் பவுடர் எடுத்திங்கன்னா 1 கப் ஃபுல்லுமே ஃபெஃபிகால் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கணும், 1 கப் ஃபுல்லுமே வந்து க்ளூ எடுத்துக்கணும், அதாவது ஃபெஃபிகால் எடுத்துக்கணும். ஸோ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பாட்டில் மேலே நீங்கள் தாராளமாக அது மேலே பெயிண்ட் பண்ணலாம், இது ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு. ஸோ இதுவும் வந்து ப்ரைமர் மாதிரியே தான் ரியாக்ட் ஆகும். ஸோ ப்ரைமர் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.